டி வெர்சஸ் என். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் டி வெர்சஸ் என்னா என்னன்னு. அதே தான், நயன்தாரா வெர்சஸ் தனுஷ். சாரி, மாற்றி சொல்லிட்டேன், தனுஷ் வெர்சஸ் நயன்தாரா. நாட்டில் விலைவாசி உயருதோ இல்லையோ, விலைவாசி உயருதுன்னு ஒரு செய்தி வந்தால் கூட அது வந்து கொஞ்சம் பேர்கிட்ட தாங்க பரவும். ஆனால் சினிமா சார்ந்த விஷயம் மட்டும் எப்படி தான் கட்டுத்தீ மாதிரி பரவுதுன்னே தெரில. அது ரூமரா அஃபீஷியலா எதாக இருந்தாலும் சரி, சின்னதாக கொளுத்தி போட்டால் போதும், டப்புன்னு பற்றிக்கும். அதுதான் இன்னைக்கு சோஷியல் மீடியாலேருந்து எல்லா மீடியாவும் அலற ஒரு செய்தி தான் இந்த தனுஷ்க்கும் நயன்தாராக்கும் உள்ள இஷ்யூ. சரி, அந்த விஷயத்தை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போமா? தனுஷ் நயன்தாராவும் வந்து ஆக்சுவலாக போய் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான் ரெண்டு பேரும். யாரணி நீ மோகினி. அப்புறம் நயன்தாரா வந்து ஒரு ஐட்டம் சாங் கூட பண்ணியிருப்பாங்க தனுஷ் ப்ரொடியூஸ் பண்ண மூவி எதிர்நீச்சலில். வந்து அதில் கூட அவங்க வந்து ஒரு எந்த ஒரு அமௌண்ட்டுமே வாங்கியிருக்க மாட்டாங்க. தனுஷே வந்து ஒரு பழைய வீடியோவில் சொல்லியிருப்பார். பட் அவங்களுக்குள்ள என்னதான் பிரச்சனை ஆக்சுவலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானும் ரவுடி தான் அப்படின்ற படம் நம்ம பார்த்துருப்போம், செம்ம ஹிட் ஆச்சு. ஸோ நம்ம நயனுக்கும் அந்த படம் மூலயமா தான் ஒரு மேரேஜ் லைஃப், லவ் லைஃப் எல்லாமே ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லலாம். அவங்களுக்குள்ள நிறைய லவ் லைஃப் இருக்குது, அது நம்ம போக வேணாம். பட் மேரேஜ்னு ஒரு அவங்களுக்கு நடந்ததுன்னா அந்த நானும் ரவுடி தான் உள்ள விக்னேஷ் சிவன் டைரக்டர், அவருக்கும் நம்ம நயன்தாராக்கும் அங்கேருந்து லவ் ஸ்டார்ட் ஆகி இப்போ மேரேஜ் வரைக்கும் போய் அவங்க ஒரு நல்ல லைஃப் லீட் பண்ணிட்டு வராங்க. இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, பிரச்சனையே அந்த மேரேஜில் தான். என்னடா அது மேரேஜில் தான் அந்த பிரச்சனையே அப்படின்னு சொல்கிறானே அப்படின்னா, இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு மேரேஜ் ஆச்சு 2022 மேரேஜ் ஆச்சு. நம்ம வந்து பார்த்தோம்னா அதில் ரொம்ப பயங்கரமாக அப்படின்னு சொன்ன உடனே கிராண்டியராக நான் சொல்ல வரல. ஆப்வியஸ்லி கிராண்டியராக தான் நடந்தது. ஆனால் அதை தாண்டி ஒரு விஷயம் நடந்தது என்னன்னா, ரொம்ப செக்யூரிட்டி அண்ட் கான்ஃபிடென்ஷியலாக நடந்ததுன்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா, ஒரு மினிஸ்டர், எம்பி, ஒரு டாப் செலிபிரிட்டின்னு வச்சுக்கோங்களேன், கிரிக்கெட் பிளேயர், அந்த அம்பானி கல்யாணம் நடந்து பாருங்க, அதில் கூட வந்து இந்த அளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ஷியலாக நடந்ததான்னு கேட்டாங்க, இல்லைன்னு தான் சொல்லுவேன். அம்பானி இதெல்லாம் ஓப்பனாகவே எல்லாரும் பார்க்குற மாதிரி தான். ஐ மீன் அந்த ஃபுட்டேஜஸ், ஃபோட்டோ எல்லாமே ரிலீஸ் ஆச்சு. பட் நயன்தாரா விக்னேஷ் சிவன் அவர்களோட மேரேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஃபுட்டேஜ் கூட கிடைக்கல. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நெட்ஃப்ளிக்ஸ் வந்து அதை வாங்கிட்டாங்க. ஸோ அவங்க கிட்ட தான் எல்லா ரைட்ஸுமே இருக்குது. ஏதாவது ஒன்று ரிலீஸ் பண்ணணும்னா அவங்க தான் அதை ரிலீஸ் பண்ணி ஆகணும், வேறு யாரும் ரிலீஸ் பண்ண முடியாது. அதுக்கு அவங்க நயன்தாரா வந்து ஒரு பெரிய அமௌண்ட் வாங்கியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது ரீசெண்டாக வந்து நெட்ஃப்ளிக்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணாங்க, நயன்தாரா அவர்களோட டாக்குமெண்ட்ரி மாதிரி. அவங்களோட சினிமாவோட ஜேர்னி, எப்படி வந்து அவங்க கடந்து வந்த பாதைகள், அவங்க சந்தித்த காதல் தோல்வி, காதல், இப்போ ஒரு நடந்த மேரேஜ். ஸோ இது எல்லாமே வந்து அதில் அடங்கும். இப்போ அவங்க மேரேஜ் அப்படின்னு தான் சொல்லும்போது விக்னேஷ் சிவன் அவர்கள் நடந்தது இல்லையா, அது தொடங்கின இடம்னு பார்த்தீங்கன்னா நானும் ரவுடி தான் அப்படின்ற மூவி. அந்த செட்குள்ளே தான் அவங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த லவ் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அந்த லவ் ஸ்டார்ட் ஆக உடனே, ஸோ ஆப்வியஸ்லி அந்த டாக்குமெண்ட்ரினா அந்த ஃபுட்டேஜும் நம்ம போட்டாகணும். இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ட்ரைலரில் வந்து இதையும் வந்து ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ ஆட் பண்ணும்போது தனுஷ் அவர்கள் இதை பார்த்துட்டு, ஏன்னா நானும் ரவுடி அவன் ப்ரொடியூஸ் பண்ணது வந்து ஒண்டர் பார், அது யார் ஓனர் யாருன்னு கேட்டால் தனுஷ் அவர்கள் தான். ஸோ தனுஷ் அவர்கள் கிட்ட தான் எல்லா ரைட்ஸும் இருக்கும். ஸோ எதாக இருந்தாலும் நம்ம அவங்க கிட்ட தான் கேட்கணும். ஸோ இவங்களும் வந்து அதை கேட்டிருக்க, இது வந்து தனுஷ் அவர்கள் பார்த்துருக்காங்க. என்னன்னா, அவங்களோட டீசரில் ட்ரெய்லரில் வந்து பார்த்துருக்காங்க, இந்த மாதிரி நானும் ரவுடி தானோட ஃபுட்டேஜஸ் அதெல்லாம் இருந்திருக்கு. அதை பார்த்துட்டு நெட்ஃப்ளிக்ஸ்க்கும் நயன் மேம் அப்புறம் விக்கி இவங்க 3 பேருக்குமே வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு. என்னன்னா, நானும் ரவுடி தானோட ப்ரொடியூஸ் பண்ணது நான், ஸோ எல்லா ரைட்ஸும் என்கிட்ட இருக்கு. எப்படி நீங்கள் வந்து என் மூவியில் உள்ள ஃபுட்டேஜை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் வந்து அனுப்பியிருக்காரு. ஸோ நான் உங்களுக்கு டைம் தரேன், நீங்கள் வந்து அதை ரிமூவ் பண்ணிவிடுங்க. அப்படி இல்லைன்னா நான் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் 10 crores அந்த மாதிரி கோர்ட்டு மூலியமா நான் வந்து உங்ககிட்ட நஷ்டஈடு வாங்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பார்த்த நயன்தாரா வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டாங்க, மேபி ட்ரிகர் ஆகிட்டாங்கன்னு கூட சொல்லலாம். இதை வந்து அவங்க ரெண்டு பேருமே பர்சனலாக பேசியிருக்கலாம். பட் நயன் மேம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஓப்பனாக சோஷியல் மீடியாவில் போட்டாங்க. என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, அதுவும் அவங்க ஸ்டார்ட் பண்ண விதமே ரொம்ப ஆக்ரோஷமாக இருந்தது. எப்படி
நம்ம ஷேவாக்கு ஓப்பன் பண்ற மாதிரி எடுத்து பாலே சிக்ஸ்ன்ற மாதிரி தனுஷ் சன் ஆஃப் கஸ்தூரி ராஜா பிரதர் ஆஃப் செல்வராகவன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு பெரிய பின்புலத்துலேருந்து வந்திருக்கீங்க. உங்களுக்கு வந்து மற்றவங்க வளர்றது வந்து பிடிக்கல, அதனால நீங்க மற்றவங்க வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படுறீங்க. தயவு செஞ்சு இப்படி இருக்காதீங்க, எல்லாரோடையும் அன்பா இருங்க, லவ்வை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுங்க, ஒருத்தவங்க வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படாதீங்க அப்படின்ற மாதிரி நிறையவே வந்து சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா அவங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ஓசி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி அந்த எங்க லவ் ஸ்டார்ட் ஆனது அந்த மூவில தான், அதை நாங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு. பட் இவங்க வந்து எதுவும் கொடுக்கல, தனுஷ் வந்து கொடுக்கல. ஸோ 2 வருஷமா என்ன ஏன்னா அவங்க அந்த டாக்குமெண்ட்ரியில் வந்து நிறைய மூவிஸ் உள்ளதெல்லாம் வரும், அவங்கெல்லாம் ஒத்துக்கிட்டாங்க. நீங்க மட்டும் ஏன் ஒத்துக்க மாட்டீங்க, நீங்க வந்து உங்களோட இதை வந்து கேரக்டரை மாத்திக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. உங்ககிட்ட லீகலா வந்து ரைட்ஸ் இருக்கலாம், பட் கடவுளோட கோர்ட்னு ஒன்று இருக்கு, அதுக்கு நீங்க பதில் சொல்லணும். இப்ப நான் பேசினதையே வந்து நீங்க ஒரு மேடையில வந்து வேற யாருக்கோ நடந்த மாதிரி பேசி அதையும் நீங்க வந்து கிளாப்ஸ் வாங்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நக்கல் அடிக்கிற மாதிரி ஓம் நமசிவாய அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அது ஆப்வியஸ்லி தனுஷ் அவங்க வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை அவங்க ட்ரோல் பண்ற மாதிரியே அதை வந்து போட்டாங்க இந்த மாதிரி வந்து. அது மட்டும் இல்லாமல் ஜெர்மன் வேர்டு ஒன்று வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஷேட் அண்ட் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு சரியா தெரியல, நமக்கு இங்கிலீஷே வந்து வராது, ஜெர்மன் சுத்தமாக வராது அப்படின்ற வேர்டு. ஏன்னா ஒண்டர் பார் அப்படின்றது வந்து ஜெர்மன் வேர்டாம். நானே சில இதில் ரிசர்ச் பண்ணி தான் பார்த்தேன். அது வந்து ஒரு மூவி, பிராட்பிட்டோட மூவில வந்து ஒண்டர் பார் அப்படின்றது ஒரு ஹாப்பி ஒரு ஒண்டர்ஃபுல் அப்படின்றது, அதை தான் வந்து தனுஷ் அவங்க வந்து அவங்க ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு வச்சிருக்காங்க. ஸோ நான் உங்களுக்கு ஒரு ஜெர்மன் வேர்டு சொல்லி தரேன்னு சொல்லிட்டு இந்த வேர்டை யூஸ் பண்ணி அவங்க வந்து எல்லாருக்கிட்டே அன்பா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க வந்து. ஸோ இது வந்து பார்த்தா இதுக்கு வந்து தனுஷ் அவங்க வந்து எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணல, அமைதியாக தான் இருக்காங்க. இந்த விஷயம் தான் இப்போ டாக் ஆஃப் த டவுனாக போயிட்டு இருக்கு. இப்போ தனுஷோட ஃபேன்ஸ் வந்து ரொம்பவே நயன்தாரா மேலே வந்து கோபமாக இருக்காங்க. எப்படி நீங்கள் வந்து இப்படி போடலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் மட்டும் என்ன சும்மாவா வந்து நெட்ஃப்ளிக்ஸ் கொடுத்துருக்கீங்க, நீங்களும் காசு தானே பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் முக்கியமான விஷயம் நான் மறந்துட்டேன், என்னன்னா அந்த 3 செகண்ட் கிளிப் தான் நான் போட்டேன், அதுக்கு நீங்கள் 10 கோடி வாங்கியிருக்கீங்கன்றது தான் இங்கே வந்து ஹைலைட்டான விஷயம். ஸோ விக்னேஷ் சிவனும் அவர்களும் இந்த இன்ஸ்டாகிராமில் வந்து சார் இந்த 3 நிமிஷம் ஃபுட்டேஜ் தான் ஃப்ரீயாகவே பாருங்கள், நான் காசுலாம் கேட்க மாட்டேன்ற மாதிரி அவருமே போட்டேன். ஸோ இது வந்து ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு. இது வந்து தனுஷ் ஃபேன்ஸ்லாம் நயன்தாரா வழக்கமாக என்ன பண்ணுவாங்க அதே மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, வசம் பாடிட்டு இருக்காங்க. யூஸ்வலாக எல்லா ஃபேன்ஸும் பண்றது தானே, ஒரு ஆக்டரை நமக்கு பிடிச்ச ஆக்டரை பற்றி பேசணும் பண்றது தானே அப்படின்னு. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இது 2 பேருமே தனிப்பட்ட முறையில் பேசியிருந்திருக்கலாம், சோஷியல் மீடியா பப்ளிக்ல கொண்டு வந்திருக்க வேண்டாம். ஏன்னா அதுக்கப்புறம் நான் எப்படி இருந்தாலும் அவங்க 2 பேருமே ஒன்றா ஒர்க் பண்ணுற சூழ்நிலைகள் வரலாம். ஏன்னா விக்னேஷ் சிவன் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணியிருப்பாரு விஐபியில் தனுஷ் மூவில தான். ஸோ நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்த ஒருத்தர் தான். ஆனால் ஏன் இப்படி நடந்துச்சு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியல. இதில் வந்து சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸும் உள்ளே போந்துட்டாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு மோதல் இருந்தது இல்லையா, அவங்களும் வந்து இவர் இப்படி தான் அப்படின்ற மாதிரி. ஒரு சிலர் ஆனால் தனுஷ்க்கு சப்போர்ட்டாக பேசுகிறாங்க, ஒரு சிலர் வந்து அகேன்ஸ்டாக தான் இருக்காங்க. அந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் தனுஷ் கூட ஒர்க் பண்ண ஆக்டர்ஸுமே அனுபமா பரமேஸ்வரன், அப்புறம் பார்வதி, மரியாதையில் நடிச்சிருப்பாங்களா அவங்க, ஐஸ்வர்யா ராஜேஷ், ஐஸ்வர்யா லக்ஷ்மி, அப்புறம் மலையாளம் ஆக்டர் சஞ்சு குரியன், அப்புறம் ஸ்ருதி ஹாசன்ற மாதிரி நிறைய பேர் வந்து நயன்தாரா போஸ்ட் வந்து லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. பட் தனுஷ் வந்து இதுக்கு ஒன்றும் பெருசாக ரியாக்ட் பண்ணலை, அவர் வந்து அமைதியாக தான் இருக்கார். பட் ஒரு விஷயம் அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் காமனாக காப்பிரைட்ஸுங்கிறது வந்து எல்லா இதுலேயுமே வந்திருக்கு. இப்போ யூடியூப்பில் கூட ரீசெண்டாக 2 சேனலுக்கு நடுவில் சண்டை வந்திருக்கும், நீங்கள் பார்த்துருப்போம் நம்ம வந்து. ஸோ அதுதான் யூஸ்வலாக நடக்கிறது தான். பட் இது கோர்ட் மூலியமா போனால் அது இதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 2 பேர் மேலேயும் தப்பு சரின்னு நம்ம சொல்லிட முடியாது இல்லையா, அவர் 2 ரைட்ஸ் வச்சிருக்காரு. ஸோ இவங்க கேட்டதும் தப்பு இல்லை. பட் ஆனால் என்ன, 2 பேரும் சுமூகமாக பேசி முடிச்சோம்னா இது ஒரு பெரிய கான்ட்ரவர்சி ஆகாது. பட் ஆனால் இதில் யாருக்கு வேட்டையோ இல்லையோ நம்ம மீடியா சேனல்ஸ்க்கு ரொம்ப வேட்டை. ஏன்னா இது மூலியமா நிறைய கண்டென்ட் கிடைச்சிருச்சு. ஸோ இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இதுதான் ஆக்சுவலா ட்ரெண்டிங்னு நான் சொல்லுவேன். இப்போ ஃபுல்லா ட்ரெண்டிங் இதுதான். இந்த பழைய பேஷண்ட் கங்கோ தூக்கி போடு, புது பேஷண்ட் டிவிசஸ் என்ன போடுன்ற மாதிரி மீம் கிரியேட்டர்ஸ் ஒரு பக்கம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஹோப் பார்ப்போம், சீக்கிரமா இதுக்கான ஒரு விடை கிடைக்கும்னு நம்பலாம். சரி, எல்லாரும் பேசுறாங்க நம்மளும் பேசுவோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பங்குக்கு ஒரு இதை போட்டாச்சு. ஸோ அவ்வளோதான். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அப்போ உங்களோட கருத்துக்களை வரவேற்கிறேன்.